ஹே ஹாய் கைஸ், சுனிகானுடையில நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபைனலி டண்டா டன் சீசன் 2 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுதான் 3 வீக் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அண்டு இன்னைக்கு தாங்க தமிழ் டப் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அதனால இன்னைக்கானுடையில டண்டா டன் சீசன் 2வை தமிழ் டப்பில் பார்க்கலாமா வேணாமா, இல்லை ஜாப்பனீஸ்லேயே பார்த்துட்டு போயிடலாமா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கானுடையில ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கான வீடியோ ரொம்பவே நல்லாவே இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலா இந்த வீடியோவில் நான் 2 விஷயத்தை பத்தி பேசலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டப்பிங், ரெண்டாவது அதுல இருக்கிற ஒரு சில பிரச்சனையை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டப்பிங் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. நீங்க சீசன் 1 எந்த அளவுக்கு அவங்க கொஞ்சம் ராவா, ஸோ 18+ஆவும் ஓவரா டச் பண்ணாம அதே அளவுக்கு அதுல என்னென்ன டைலாக்ஸ் இருக்கோ அதையும் அவங்களுக்கு அதுல இருக்கிற மாதிரியே டப் பண்ணணுங்கிறது எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு சீசன் 2லையும் டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சீசன் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா எந்தெந்த கேரக்டருக்கு யார் யார் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்களோ அதே டப்பிங் ஆர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கு சீசன் 2லையும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்த கேரக்டர் கூட ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அட்டாச் ஆகிடலாம். இது ஓகே, ஒரு பழகின கேரக்டர் ஃபீல் உங்களுக்கு வந்துடும். அண்ட் ஆல்சோ அந்த சீசன் எந்த இடத்துல எண்ட் ஆச்சோ அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் நல்லாவே சூப்பராகவே பார்த்தீங்கன்னா இந்த சீசன் 2வோட ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறது எனக்கு இருந்தது. அண்ட் டப்பிங் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. 18+ஆகவும் இருக்கு ஆல்சோ. அண்டு டைலாக் எந்த மாதிரி எழுதியிருக்காங்களோ அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரீசெண்டாக டெலிவரியும் பண்ணியிருக்காங்க தமிழ் டப்புலையும். அண்ட் இப்போ அதில் இருக்கிற ஒரு சில பிரச்சனைகள்னு பார்க்கும்போது லிட்டரலாக சீசன் 1 வந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அனிமி ஃபேன் பேஸுங்கிறது ரெண்டாக பிரிஞ்சிருச்சுன்னே சொல்லணும். ஒரு பக்கம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா லைக் என்னதான் பரவாயில்லையே தமிழ் டப்பிங் சைட்லையும் எந்த விதத்துலையும் கொஞ்சம் இறங்கி டப்பிங்கிறது ஜாப்பனீஸ்ல எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி பண்றாங்களேன்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாலும் இன்னொரு பக்கம் 1008 நல்ல எனிமி இருந்தும் 18+ஆ இருக்க டண்டா டன்னெல்லாம் போய் டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஒரு பக்கம் அதை அடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் இருந்தாலும் சீசன் 1 ரீச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசா இருந்தது. லைக் ஏன்னா அதோட டப்பிங்கிறது கொஞ்சம் 18+ஆ இருந்தனால மோஸ்ட்லி அது கொஞ்சம் கொஞ்சம் ஃபன்னாகவும் ஆல்சோ பண்ணியிருந்தாங்க. அதனாலனே இன்ஸ்டாலெல்லாம் நீங்கள் லைக் பார்த்துருந்தீங்கன்னா அதை கட் பண்ணி ரீல்ஸாக போட்டு ட்ரெண்டிங் வேற பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலனே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் போய் ரீச் ஆச்சு அந்த ஒரு அனிமிங்கிறது. அண்ட் அதே மாதிரி தான் சீசன் 2வும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டப்பை தான் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. லிரிக்ஸ் எல்லாமே அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல். அண்ட் போக போக தான் இன்னும் எந்த மாதிரி டைலாக்ஸுங்கிறது அவங்க டெலிவரி பண்ணுவாங்கன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்த வரைக்கும் சீசன் 1ல எந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சீசன் 2க்கும் லிரிக்ஸும் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் 18+ இருந்தால் மட்டும் பாருங்க. அண்டர் 18+ஆக இருந்தால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிருங்க. அதை தாண்டி நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைக் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறையவே எக்ஸ்பிளனேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணி போட்டிருப்பாங்க. அவங்களாம் மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிட்டு வேற ஏதாவது ஃபன்னான டைலாக் தான் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆட் பண்ணியிருப்பாங்க பொழுதுற மாதிரி. ஸோ மோஸ்ட்லி யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் பார்த்துக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேங்கிறதுக்காக சொல்லலை. ஸோ யூடியூப் சேனல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணி வேற ஏதாவது ஒரு ஃபன்னான டைலாக் அந்த இடத்துல ஆட் பண்ணியிருப்பாங்களே தவிர ஸோ டப்பிங் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் உள்ள இறங்கிலாம் அவங்க பேசிட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில். அது பண்ணவும் கூடாது யூடியூப் பாலிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அண்டர் 18+ இருந்தீங்கன்னா யூடியூப் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துக்குவாங்க. அங்கேயே உங்களுக்கு ஸ்டோரிங்கிறது தெளிவாகவும் ஃபன்னாகவும் பார்த்தீங்கன்னா புரிய வச்சிருவாங்க. ஸோ ஓகே கைஸ், என்னை பொறுத்த வரைக்கும் டப்பிங்கிறது தரமாகவே பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்க்கணுன்னா தாராளமாக தமிழ் டப்பில் பார்க்கலாம். 18+ இருந்தால் அண்டர் 18+ இருந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி யூடியூப்ல போய் பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன் நிறைய சேனல் பண்ணியிருக்காங்க தமிழில். ஸோ ஓகே கைஸ், ஸோ இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்க்கணுச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் நான் கொஞ்சம் எப்படி பெய்பிளேட் எக்ஸ் சீரீஸை போடணும் அதே மாதிரி வேற சில ஒரு சில லைக் லவ் அனிமி சீரீஸையும் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். நான் இடையில கொஞ்சம் நிறைய எனிமி பார்த்து பிடிச்சிருந்தது அண்ட் ட்ரை பண்ணுறேன் அதையும் முடிஞ்ச போடுறதுக்கு. ஏன்னா நிறைய சேனல் அது ஓகே ஆக்சுவலாக நிறைய சேனல் போடவே இல்லை அந்த மாதிரி அனிமியெல்லாம். ஸோ அதையும் முடிஞ்சா ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பதிலாக சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a good day guys. Bye.